இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இப்ப திருமாவளவன் கட்சியே இல்லை, தாவேகா வந்தது, எல்லோரும் அந்த பக்கம் போய்விட்டார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்துல 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம், இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம் அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் இங்கே யாரும் ஓட்டு போடவில்லை, மாறி போட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு இஸ்லாமியர்களின் வாக்குகள் மாறி விழுந்திருக்கின்றன. அதை யாரும் பேசவில்லை. ஓபிசி எம்பிசி எப்போதும் மாறித்தான் ஓட்டு போட்டு வருகிறார்கள். 400 ஓட்டு இருந்தா கூட 40 ஓட்டு 50 ஓட்டு தான் வரும். பூத் எடுத்து பாருங்க. வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இடம்பெற்றுகிற வாக்குச்சாவடிகளை எடுத்து பாருங்கள். ஆனா அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் அப்படியே மாறி ஓட்டு போட்டு விட்டார்கள், திருமாவளவன் பின்னால் யாரும் இல்லை. 11.5% வாங்கிய பாஜக இப்போது 2.5% தான் வாங்கியிருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசவில்லை. பாஜகவுக்கு 9% வாக்குகள் பறிபோய்விட்டது, இழந்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருந்த கட்சி இப்போது 4%, 50% அடி வாங்கிவிட்டது. யாரும் பேசவில்லை. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இப்போது 47 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 19-20 இடங்களை இழந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற திமுக இப்போது 59 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வளவு பெரிய பாதிப்பு. அவர்களுக்கென்று இருந்த நிலையான வாக்கு வங்கி சரிந்து போனது. கோர் ஓட்டு என்று சொல்வார்கள். எப்போதும் அந்த ஓட்டு மாறாது என்று சொல்லக்கூடிய ஓட்டே மாறி போயிருக்கிறது, குறைந்து போயிருக்கிறது, சரிந்து போயிருக்கிறது, சிதறி போயிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் யாரும் பேசவில்லை.